அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காதியானிகள் என்பவர்கள் யார்? காதியானிகள் என்பவர்கள் இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக்கொண்டு இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டு, ஆனால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு வேறு எந்த ஒரு நபியும் கிடையாது என்கிற இறுதி நபித்துவத்தை மறுத்து, அன்னார் அவர்களுக்கு பிறகு மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்பவரை நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு தான் காதியானிகள் என்று சொல்லப்படும். இவர்கள் தங்களுக்கு அஹ்மதியா முஸ்லிம் என்று பெயர் சூட்டிக் கொள்கிறார்கள். சரி, காதியானிகள் நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய மிர்சா குலாம் அஹ்மது காதியானி எப்படிப்பட்டவர்? அவருடைய பெயர் என்ன? அவரின் தந்தையின் பெயர் என்ன? அவரின் குடும்பத்தின் பெயர் என்ன? அவர் பிறந்த தேதி என்ன? அவர் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை பார்ப்போம். மிர்சா குலாம் அஹ்மது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பெயர் தான் ரூஹானி ஹசாயின். அந்த ரூஹானி ஹசாயினிலே பாகம் 13 பக்கம் 162 சொல்றாரு, என்னுடைய பெயர் குலாம் அஹ்மத் ஆகும், என்னுடைய தந்தையின் பெயர் குலாம் முர்ததா, என்னுடைய தாத்தாவின் பெயர் அதா முஹம்மத், என்னுடைய கொல்லு தாத்தாவின் பெயர் குல் முஹம்மத், என்னுடைய குடும்பம் முகல் பர்லாஸ் ஆகும் என்று தெரிவிக்கிறார். அதே புத்தகத்துல 177வது பக்கத்துல சொல்றாரு, நான் 1839 அல்லது 1840 பிறந்தேன். 1857 ஆகும்போது என்னுடைய வயது 16 அல்லது 17 இருந்தது என்று அவரே தெரிவிக்கிறார். சரி, அவரோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அவரோட குடும்பம் யாருக்கெல்லாம் விசுவாசமாக இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்ப்போம். அதே புத்தகத்துல 4வது பக்கத்துல தெரிவிக்கிறார், என்னுடைய குடும்பம் ஆங்கிலேயர்களின் ஆட்சியிற்கு மிக விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருந்தது. என்னுடைய தந்தை குலாம் முர்ததா அவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியாளர்களின் பார்வையில் விசுவாசியாகவும் நேர்மையாளராகவும் தென்பட்டார். அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தையருக்கு ஆங்கிலேயர்களின் அரசவையில் 2 முறை கவர்னர் பதவியும் கிடைத்துள்ளது. கண்ணியமானவர்களே, 1857 ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய மக்கள் எல்லாம் ஒரு அணியில் ஒன்று திரண்டு இந்த திருநாட்டிற்காக வேண்டி, இந்திய மக்களுக்காக வேண்டி சுதந்திரத்தை நாடி போரிட்ட நேரத்தில் மிர்சா குலாம் அஹ்மது காதியானியின் தந்தை ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசியாக இருந்தது மட்டுமல்லாமல், ஆங்கிலேயர்களுக்கு நம்பிக்கையாளராக இருந்தது மட்டுமல்லாமல், இந்திய மக்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு தெரிவித்து 50 குதிரைகள் மற்றும் 50 வீரர்களை பரிசாக கொடுத்துள்ளார் என்பதை நான் சொல்லவில்லை. மிர்சா குலாம் அஹ்மது காதியானியே தன்னுடைய புத்தகமாகிய ரூஹானி ஹசாயினில் பாகம் 13 பக்கம் 4 தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். என்றால் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி யார் மூலமாக நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன். மிர்சா குலாம் அஹ்மது காதியானியை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவல் எதிர்பார்த்து இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.